ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஆல் சீரியல்ஸோட வீக் 15 டிஆர் ரேட்டிங் தான் ஷேர் பண்ண போகிறோம். எந்தெந்த சீரியல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு, டாப் 5ல என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சீரியலை பற்றின மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு மறக்காமல் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து சன் டிவி. ஸோ சன் டிவியில் லோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மீனா தான் இருக்காங்க. பட் மீனாவோட ரேட்டிங் இந்த தடவை கொஞ்சம் இன்க்ரீஸாக தான் இருக்குது. 1 பாயிண்ட் சம்திங் இருந்தவங்க இப்போ கொஞ்சம் 1 பாயிண்ட் சம்திங்லே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அன்பேவா, ரிவி, பூவா தலையா இவங்களாம் 2 பாயிண்ட் சம்திங்கில் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து லக்ஷ்மி ஒரு சூப்பரான ரேட்டிங்கோட போயிட்டுருக்கு. ஆனந்த ராகம் இந்த தடவை ரொம்பவே டிக்ரீஸ் ஆகிருக்காங்க. 6 பாயிண்ட் சம்திங் இருந்தவங்க 4 பாயிண்ட் சம்திங் எடுத்திருக்காங்க ஆனந்த ராகம். அதுக்கு ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மிஸ்டர் மனைவி 4.64 இந்த வாரம் ரீச் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு ட்விஸ்டிங் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து குயிட்டாக இருக்காங்க. ஸோ நியூ ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் சீரியலில் எந்த மாதிரி ரேட்டிங் வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஆஃப்டர் வந்து சீரியல்ஸோட டிஆர் ரேட்டிங், அதாவது ஹை ரேட்டிங் இல்லாமல் ஒரு ஆவரேஜான ரேட்டிங் தான் எல்லா சீரியலுக்குமே கிடச்சிருக்கு. பிஃபோர் வீக்கே நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். சிங்கப்பெண்ணே 10 பாயிண்ட் 11 பாயிண்ட் இருந்தவங்க இப்போ 9 பாயிண்ட் சம்திங் தான் இருக்காங்க. அதுக்கு மெயின் ரீசன் ஐபிஎல் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் சிங்கப்பெண்ணே டாப் 1 பொசிஷனில் இருக்காங்க. மற்றபடி சீரியல்ஸ் எல்லாமே ஒரு நார்மல் ரேட்டிங்கில் தான் இருக்குது. அதுக்கு ஆஃப்டர் விஜய் டிவி. ஸோ என் பண்ண சீரியல் கிழக்கு வாசல் 2.17 ரீச் பண்ணியிருக்காங்க. 1 பாயிண்ட் சம்திங் இருந்தப்போ டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 2 பாயிண்ட் சம்திங் வந்துட்டு இருக்கப்போ சீரியலை என் பண்ணிட்டாங்க. ஸோ நீ நான் காதல் ப்ரைம் டைமாக இருந்தாலும் கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. கண்டிப்பாக டைமிங் சேஞ்ச் பண்ணால் இன்னும் நல்ல டிஆர் ரேட்டிங் வரும் அப்படின்றது என்னோட கெஸ்ஸிங். அதுக்கடுத்து தமிழும் சரஸ்வதியும் லோ ரேட்டிங்கில் இருக்காங்க. அதனால தான் சீரியலையும் என் பண்ணுறாங்க. ஸோ விஜய் டிவி பார்க்கும்போது 1 பாயிண்ட் சம்திங் எந்த சீரியல்ஸுமே இல்லை. பட் 2 பாயிண்ட் சம்திங்லேயே மொத்தம் பார்க்கும்போது ஒரு 7 சீரியல்ஸ் இருக்கு. மோதலும் காதலும் 4 பாயிண்ட் சம்திங் இருக்கிறவங்க இப்போ வெறும் 2.96 தான் இருக்காங்க. மோதலும் காதலும். அதுக்கு ஆஃப்டர் பார்க்கும்போது மகாநதி அவங்களோட ரேட்டிங்கில் பர்ஃபெக்டாக இருக்காங்க. ஸோ அதுக்கு ஆஃப்டர் சிறகடிக்க ஆசை ஃபாஸ்ட் பிளேயில் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜீ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது ஜீ தமிழில் ஒரு 6 சீரியல் 1 பாயிண்ட் சம்திங்கில் இருக்காங்க. ஸோ சீதாராமன் எப்படிப்பட்ட சீரியல், அதுதான் லோ ரேட்டிங்கில் இருக்குது. மற்றபடி இந்திரா நல்ல இன்க்ரீஸ், இதையுமே இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. மாரி மீனாட்சி பொண்ணுங்க 2 பாயிண்ட் சம்திங்கில் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக டெலிகாஸ்ட் பண்ண நினைத்தேன் வந்தாய் வீரா பார்க்கும்போது 3 பாயிண்ட் சம்திங்கில் இருக்காங்க. சந்தியா ராகம் 3 பாயிண்ட் சம்திங்கில் இருக்காங்க. கார்த்திகை தீபம் பார்க்கும்போது 5.44 ரீச் பண்ணி ஒரு குட் டிஆர் ரேட்டிங்கில் தான் இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வாரம் வந்து நடந்த சேஞ்சஸ். பட் டாப் 5 என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டாப் 1 பொசிஷனில் சிங்கப்பெண்ணே இருக்காங்க. டாப் 2ல் வந்து கயல், டாப் 3ல் எதிர்நீச்சல், டாப் 4ல் தான் சேஞ்சஸ் நடந்திருக்கு. சிறகடிக்க ஆசை டாப் 4 பொசிஷனில் இருக்காங்க. டாப் 5 பார்க்கும்போது வானத்தை போல இருக்காங்க. ஸோ இந்த தடவை சிறகடிக்க ஆசை 4th பிளேஸை ரீச் பண்ணியிருக்காங்க. போன தடவை 5th பிளேஸ், இந்த தடவை 4th பிளேஸ். இதுதான் வந்து சீரியல் நடந்த சேஞ்சஸ். ஸோ கலைஞர் டிவி ரேட்டிங் கேட்குறவங்க அப்கமிங்கில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த சீரியல்ஸ், அதாவது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சீரியலை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி சேனல்ஸை பற்றி தனித்தனியாக ரேட்டிங் ஷேர் பண்ணியிருக்கோம். மஸ்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சலாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.